ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின்ஸு. இது வந்து நமக்கு வந்து என்ன பண்ணலாம், சயின்ஸ்லேயும் கேட்கலாம். வெஸ்ட் நைல் சரிங்களா, அல்லது மேற்கு நைல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் நைல் அல்லது மேற்கு நைல். சமீபத்தில் இந்த வைரஸால வந்து பாதிக்கப்பட்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. சரிங்களா, சமீபத்தில் இந்த கேரளா மாநிலத்தில் வந்து வெஸ்ட் நைல்ங்கிற வைரஸோட தொற்று வந்து ஏற்பட்டிருக்குது. இது நமக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ல கேட்கலாம். இது போக அதுல என்னென்ன அடிஷனல் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. இது என்ன வகையை சேர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா வைரஸ். இதோட நோய் காரணி பாத்தீங்கன்னா கியூலஸ் வகை கொசு. இதோட நோய் பரவல் பாத்தீங்கன்னா பறவை டு கொசு, கொசு டு மனிதன். இது ரொம்ப முக்கியமானது. நமக்கு எப்பவுமே டெங்கு எப்படி அந்த சுழற்சி மூலம் பரவுது, மலேரியா எந்த மூலம் எப்படி பரவுது, அது எதுல இருந்து எதுல பரவுது அந்த மாதிரி கேட்கலாம். அதுபடி பாத்தீங்கன்னா இந்த வெஸ்ட் நைல் வந்து எப்படி இதாகும்னா பறவைகள்ல இருந்து கொசு, கொசுல இருந்து மனிதருக்கு வருது. சரிங்களா, இது ஃபர்ஸ்ட் எங்க தோற்றம் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா உகாண்டா. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1937. சரிங்களா, இந்தியால இதோட முதல் தொற்று ஃபர்ஸ்ட் எப்போ எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா மும்பைல 1952. சரிங்களா, ஓகே. இதை வந்து என்ன எந்த வழியில கண்டறியலாம் அல்லது சோதனை செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலேசா மற்றும் RT-PCR சோதனை மூலம் இதை என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமா இந்த வெஸ்ட் நைலுங்கிற வைரஸை பத்தி கேட்கலாம். இப்போ வந்து நம்ம சயின்ஸ் பார்ப்பீங்க. சயின்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நோய்கள் இருக்கும், என்னென்ன நோய் எப்படி பரவுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா இந்த வெஸ்ட் நைல் இதெல்லாம் நமக்கு என்ன இருக்காது, நம்ம புக்ல படிச்சிருக்க மாட்டோம். ஆனா நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல ஓரத்துல பார்க்கும்போது இது வந்து சயின்ஸ் டாபிக்ல வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கொஸ்டின் வந்து எடுக்கலாம். இதே கொஸ்டின் வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம், குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ்ல கரண்ட் அஃபேர் ஏரியால இருந்து சயின்ஸ்ல இருந்து கேட்கும்போது 6 மார்க் லெவல்ல கேட்டாங்கன்னு வச்சிருங்களேன், வெஸ்ட் நைல் பத்தி சிறு குறிப்பு எழுதுக அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணிடணும், ஒரு பாக்ஸ் போட்டு வைரஸால் பாதிக்கப்பட்ட சமீபத்தில் இந்த தொற்று கண்டறியப்பட்ட மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா, இது ஒரு பாக்ஸ் போட்டு போட்டீங்கன்னா முடிஞ்சது. அடுத்து என்ன பண்ணும், 6 மார்க்குங்கும் போது 6 பாயிண்ட்ஸ், 1 2 3 4 5 3 4 5 6 பாயிண்ட். சரிங்களா, ஒவ்வொரு பாயிண்ட் எழுதிங்கன்னா கண்டிப்பா ஒரு பாயிண்ட். இது வகை இப்படிதான் எழுதணுங்க. 1ன்னு போட்டு வகை வைரஸ், நோய் காரணி கியூலஸ் வகை கொசு, நோய் பரவல் பறவை டு கொசு, கொசு டு மனிதர், உகாண்டா. உகாண்டா நாட்டில் 1930. இந்தியாவில ஃபர்ஸ்ட் நோய் தொற்று மும்பை 1952. சோதனை அல்லது கண்டறிதல் கேட்டீங்கன்னா எலேசா RT-PCR. நீங்க எழுதும்போது என்ன பண்ணணும்னா இதே மாதிரி ஈவனா எழுதணும். அப்பதான் உங்களுக்கு அந்த பேப்பர் திருத்துறவங்களுக்கு வந்து உங்க பேப்பரை பார்த்தோம்னா ஓகே அந்த பிரசன்டேஷன் வந்து நமக்கு நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, இது கூட நமக்கு 6 மார்க்ல குரூப் 2 மெயின்ஸ்ல கூட கேட்கலாம், அல்லது வரக்கூடிய குரூப் 1 மெயின்ஸ்ல கூட கேட்கலாம். ஓகே சரிங்களா, இல்லைன்னா நமக்கு குரூப் 2 பிலிம்ஸ்லேயே வந்து இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் என்ன பண்ணலாம், இந்த இதை பத்தி கேட்கலாம். இது போக இன்னும் நிறைய 2-3 வைரஸ்லாம் வந்து மும்பைல, அடுத்து கேரளால இன்னும் 2-3 வைரஸ்லாம் பாதிப்படைஞ்சிருக்குது. அதை அடுத்தடுத்த வீடியோல